ஏத்தே மீன் குழம்பு வச்சு சாலை மீன் பொரிச்சு வச்சு அவைய சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவான், சாப்பிடாம எங்கே போயிடுவான்? ஏத்தே நான் அதை கேட்கல. எப்போவுமே அவையே நீங்கள் செய்கிற சமையலை தானே விரும்பி சாப்பிடுவ. இன்னைக்கு நான் செய்தேன்ல, அதான் சாப்பிடுவாளா இல்லையான்னு கேட்டேன். பொதுவாக எல்லா பொம்பளையுமே தான் வைக்கிற குழம்பு தான் ருசி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் வைக்கிற குழம்பை விட நீ வைக்கிற குழம்பு தான் ருசி அதிகமாகவே இருக்கும். அங்கே யார் வந்திருக்கா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னது கலர் நல்லா இருக்கு? உள்ளே போய் சமைச்ச வேண்டிய வேலை பாருங்க. வேட்டியா நின்று கதை விடாதுங்க. இப்போ எதுக்கு கலா வந்து வராமே இவன் மேலே கோவப்பட்டு இருக்க? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாருங்க. ஏன் கலா இப்படி அனாவசியமாக அவன் மேலே கோவப்படுக்க? ஏமா இப்படி இருக்கிய? என்ன கலா, நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். நல்லா தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தள்ளி உட்காந்தாச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் தள்ளி உட்கார முடியாது. கொஞ்சம் நோண்டாலும் நான் அந்த பக்கம் மலர்ந்துருவேன். ஆமாம், இப்போ நீங்கள் இப்படி மொக்க காமெடி பண்ணதுக்கு தான் ஆகுதியே. ஏண்டி என் காமெடிக்கு என்ன குறைச்சல்? சரி, அதை பற்றி அப்புறமா பேசுவோம். 2 வருஷம் கழிச்சு அண்ணன் இப்போ தான் வந்திருக்கான். அவனுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்கலாம்ல? அதுக்கு தானே அண்ணி உள்ளே சமைச்சிட்டு இருக்கா. அவையே சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். எதுக்குடி எப்போ மற்றெல்லாம் அவளை குறை பேசிகிட்டே இருக்க? ஆமாம், அவையில குறை பேசணும்னு எனக்கு ஆசை. அவையே ஒழுங்கா இருந்தால் நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்? அதை விடுக்கலா. உன் அண்ணன் வாங்கி தந்த பொருளெல்லாம் உன் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போறேன்னு கொண்டு போனியே, உடனே வந்துட்டா? அங்கே போய் சாப்பிட்டியா இல்லை சாப்பிடாமலே வந்துட்டியா? சாப்பிடலம்மா. அவ்வளோ தூரம் போனால கலா, சேர்ந்தால சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல? ஏம்மா, நான் இன்னைக்கு இங்கே சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுக்கலா. ஒன்று ஏறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீ இங்கே இருந்து உன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? நான் நாளைக்கு தான் இங்கே வருவேன்னு சொன்னியா? நானும் அண்ணி சோறு பொங்குமத்தில் 1 டம்ளர் அரிசியை குறைச்சி போட சொல்லிட்டேன். சோத்தை அதிகமாக பொங்குனா கஞ்சை கிடந்துருது பாரு, குடித்தோம்னா சளி பிடிச்சிருது. அதனால தான் அவளை சரியாக பொங்க சொல்லி சொன்னேன். ஏம்மா, இப்போ என்னைய நீங்கள் சாப்பிட சொல்லிட்டீங்களா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஒன்று நான் சாப்பிடண்டான்னு சொல்லலை, சாப்பிடு. எல்லாம் என் மாமியாரை சொல்லணும். ஒழுங்கா மீன் வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கலாமே கீரையை போட்டு குழம்பு வச்சிருக்கு. வயிறு பசிக்குன்னு போயிட்டு சாப்பிடாம வந்திருக்கேன். வயிறு ரொம்ப பசிக்குதாக்கலா? ஆமாம்மா, வயிறு ரொம்ப பசிக்குது. இங்கேயாவது சாப்பிடலான்னு வந்த அன்னைக்கு இங்கேயும் சாப்பாடு ரெடி ஆகலை. 2 பேர் இருந்து கதை விட்டுருக்கிய. சமையலெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிருப்பா. இன்னும் பேர் மீன் வாசம் வேறு வருது. ஏம்மா, நம்ம வீட்டில் மீன் குழம்பா? ஆமாக்கலா, மீன் குழம்பும் சாலை மீனை பொரிக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட என்ன குழம்பு வைக்க போறேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னியா? என்னடி சொன்னேன்? எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுல ஷார்ட் மெமரி, ஈஸியாக மறந்துடும். ஷார்ட்டோ லாங்கோ மறந்து போச்சுல. என்னென்னு நீ சொல்லலாம். காய்கறியை வாங்கி காய்கறியை தான் குழம்பு வைப்பேன்னு சொன்னியே. ஆனால் இப்போ மீன் குழம்பு மீன் பொரியல்னு சொல்லுவியே. நான் ஏன் மாமியார் வீட்டுக்கு போனோடனே வாங்கியிருக்கேன், அப்படி தானே? ஆமாம், நீ உன் மாமியார் வீட்டுக்கு எப்போ போவான்னு பார்த்துட்டு வாங்கணும். நீ இங்கேருந்து போன பிறகு தான் அந்த பொம்பளை மீனை கொண்டு வந்தா, அவகிட்ட இருந்து வாங்கணும். ஏனம்மா, இவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மறைச்சி வாங்கி வச்சு குழம்பு வைக்கிற மாதிரி பேசுதா. இன்றைக்கி நீங்கள் யாருக்குன்னு மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லோரும் திங்கிறதுக்காக தான் வாங்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்திருக்கான்னு தானே வாங்கினியே. அவனுக்காக வாங்கினா அவன் மட்டுமா திங்க போகிறான்? நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே திங்க போகிறோம். இப்போ நான் திரும்பி வரலன்னா நீங்கள் எல்லோரும் தானே தின்றுப்பியா? எனக்கு வச்சிருப்பீங்களா? ஏத்தே, சாப்பாடு ரெடி ஆகிட்டு 2 பேரும் வாங்க. நாங்கள் 2 பேரும் வரோம். உள்ளவன் வீட்டுக்காரன் தூங்கிட்டு இருக்கோம்ல, அவனை போய் இழுப்பு. ஆ சரித்த. என்னது, உள்ள அண்ணே தூங்குவானா? அவையே இப்போ ஏமாந்து வரப்போறாவ. ஏமாந்து வரப்போறாளா? நீ என்ன சொல்லுக்கலா? எனக்கு புரியலை. உங்களுக்கு புரியும்படியாதானமா சொன்னேன். புரியலை, சப்பாத்தி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே. நான் இப்போ என் மாமியார் வீட்டிலேருந்து வந்தேன்ல, அப்போ தான் அண்ணனை டீ கடையில் பார்த்தேன். டீ கடையில் பார்த்தியா? நான் இதில் தானே உட்காந்துருந்தேன் கலா. அவன் எப்படி டீ கடைக்கு போனான்? நடந்து தான் போயிருப்பான். பறந்து போகுதுக்கு அவன் ஒன்றும் கொசலையே. ஏத்தே, அவைய ரூமில் இல்லை. அவன் டீ கடைக்கு போயிருக்கான். டீ கடைக்கு போனவளா? என்கிட்ட காப்பி டீ எல்லாம் வேண்டான்னு சொன்னாவே. ஏத்தே, அவையா வெளியில் போகும்போதில் இப்போ போண்டா வெயில் தந்து போகலான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி நான் அவன்கிட்ட சொல்லணும்னா அவன் வெளியில் போகும்போதில் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். சொல்லாமல் போன அன்னைக்கு நான் எங்கேருந்து சொல்ல? ஆமாம் செல்வி, அவன் வெளியில் போகும்போதில் வாண்ட சொல்லிட்டு போயிருந்துருப்பாம்ல. அப்போ நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல, வெளியே வெயிலாக இருக்கு இப்போ போண்டான்னு. என்கிட்டேன்னு சொல்லிட்டு போலத்த. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் உள்ள 2 பொம்பளைகளும் ரொம்ப பொறுப்போடு இருக்கிய. வீட்டில் உள்ள ஒரு ஆள் வெளியே போனது கூட தெரியாமல் 2 பேரும் இருந்திருக்கிய. நான் வெளியில் போகிறேன்னு சொன்னதுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்னியா? நான் இதில் தானே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கண்ணை சொந்து அந்த நேரம் தான் இவன் வெளியில் போயிருந்துருக்கணும். உங்களுக்கு கண்ணை சொந்துட்டு இவளுக்கு என்னாச்சா? நான் உள்ள சமையல் செய்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீ வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல கலா, உள்ளே போய் சாப்பிடு. நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் போய் கூப்பிட்டா தான் அவன் வருவானாங்க, இல்லைன்னா வர மாட்டானாங்க. அவனுக்கு வயிறு பசிக்கும்ல, அதான் போய் கூட்டிகிட்டு வரேன். அவன் என்ன பச்சை பிள்ளையா வராமல் இருக்க? வயிறு பசா தன்னாட்டில் வருவான். நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கிய? உள்ளே போய் எல்லாத்துக்கும் சாப்பாடே எடுத்து வைங்க. உனக்கு ரொம்ப வயிறு பசித்துனா நீ உள்ளே போய் சாப்பிடு. நான் அவன் வந்த பிறகு போய் சாப்பிட்டேன். அண்ணா வந்தாச்சு, உங்கள் புத்துறேன். என்னம்மா சாப்பிட எந்திப்பீங்களா? ஏம்மா சாப்பிட்டீங்களா? என்ன நீ வரலான்னு தான் அம்மா சாப்பிடாம பார்த்துட்டு இருக்காவ. இப்படி நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நல்லா கேளுனே, அவைய மட்டும் சாப்பிடாம இருந்த காணாதுன்னு என்னையும் சாப்பிட விட மாட்டுக்காவ. நீ போய் சாப்பிட வேண்டியதுன்னு. ஒன்றை சாப்பிடக்கூடாதுன்னு உன் கையை என்ன நான் பிடிச்சா வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேரும் வரப்போ வாங்க, நான் உள்ளே போய் சாப்பிட போகிறேன். வாங்கம்மா, நம்மளும் சாப்பிட போவோம். சரி வா அப்போ. இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கு?
உனக்கு பிடிக்குமேனே இன்னைக்கு மீன் குழம்பு தான் வச்சிருக்கு. காலை அவ்வளோ குழம்பையும் காலி பண்ணிருக்குள்ள, நம்ம சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். வாயா, சாப்பிட்றதுக்கு சாலை மீனை பொரிச்சும் வச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான்.